வணக்கம். 2026 புத்தாண்டு பலன்கள். மேசராசி. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமோ நமக. ஓம் நம பிள்ளையார்பட்டி கற்பூனாயே நமோ நமக. ஓம் நம கனகம்பட்டி மூட்டசுவாமி திருவடியே போற்றி போற்றி. என் குருநாதர் சங்கரன் கோயில் பாம்பாட்டி சித்தர் தவத்திரு யோகி சித்தராஜா சுவாமி திருவடியே போற்றி போற்றி. ஓம் சம் சரணபோ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் சோம் நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, செல்வவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். 2026 புத்தாண்டு பலன் மேசராசிக்கா பார்க்குறோம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மீனராசியில் சனி பகவான் இருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் மேசராசிக்கு குரு பகவான் மிதனத்திலேருந்து கடகத்துக்கு வந்திருக்காரு. இப்போ கடகத்தில் இருக்கார். ஆனால் ஜூன் மாதம் கடகத்துலேயும், அப்புறம் நவம்பர் மாதம் சிம்மத்துக்கும் மாறி மாறி சின்ன சின்ன மிதுனம் கடகம் சிம்மம் மூணுலேயுமே மாற்றி மாற்றி அவர் ட்ராவல் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது மாற்றி மாற்றி இங்கிட்டு 3 மாதம் அங்கிட்டு 4 மாதங்கிற மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பார். சாதாரண ஸ்டாண்டர்டாக கடகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு குரு தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். எப்போ இருப்பார்? ஜூன் மாதத்தில் இருக்கும்போது கடகத்தை கடகத்திலேருந்து 7ஆம் பார்வை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும். வருகின்ற 2026 மே மாதம் ஜூன் மாதத்துலேருந்து தொழில் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு பலிதமடையும், வெற்றியடையும். மீனராசியில் சனி பகவான் காலபுருஷனுக்கு மேசராசிக்கு 10 கிழமை 12 கிழமை தொழில் ரீதியாக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ரீதியாக சில புகைச்சல் பகைச்சல் ஏற்பட்டாலும் கொஞ்சம் அமைதி காத்து பொறுமையோடு செல்வது நல்லது. வெளியே செல்லும் போது வண்டி வாகனங்களை பார்த்து செல்வது நல்லது. மற்றபடி மேசராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பாக்கியாதிபதியாக இருந்து விரையாதிபதியாக இருப்பதால் திடீரென்று கோயில் குளம் சென்று புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவது போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். காதணி விழா, காது குத்து விழா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஏற்படும். ஏன்னா 9 கோடி 12 குலசாமி கோயிலில் விநாயகத்துக்கான நிறைவேற்றுற மாதிரி சில சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த குலதெய்வ காரியத்தை நிறைவேற்றலாம். மற்றபடி பார்த்து மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2026 குரு பகவான் வரலால் குறைவு இல்லாமல் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு 9, 12 கூடியவர் 4ஆம் இடத்துல நற்பலன்களை வாரி வழங்க இருக்கிறார். 4ஆம் இடம் குரு பகவான். அதனால் சாப்பாடுக்கு பிரச்சனை இருக்காது, கோயில் குளத்துக்கு போகிறதுக்கு பிரச்சனை இருக்காது, வண்டி வாகனத்துக்கு பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் செலவுகள் அதிகமாகும். உச்சகுரு இல்லையா? ஆக 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி தருவாரும் தர்மம் பண்ணுவதாலும் உங்களுக்கு இந்த குரு பகவான் மேசராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து தொழில் சாதத்தை பார்ப்பதால் 4 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி தரனால தர்மம் பண்ணுறதுனால தொழில் சிறப்படையும். வீடு புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டுறா இருந்தாலும் அது நடக்கும். முயற்சி பண்ணால் வெற்றி அடையும். மற்றபடி குடும்பத்தில் உங்களுக்கு கடகராசிக்கு 7ஆம் பார்வையாக மேசராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து மகராசியை பார்க்குறதால சிறப்பான சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. குலதெய்வத்தை வேண்டிக்குங்க, குறை இல்லாமல் வாழ்வீங்க. மேசராசியை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் சனி பகவான் இருப்பதால் மீனராசியில் 2, மேசத்தில் 2, ரிஷபத்தில் 2, இந்த 2 ஆண்டுகள் சேர்ந்து 7 ஆகுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா கடவுளை வழிபடுவதன் மூலம் குலதெய்வத்தை வழிபடுவதும் குறைவில்லாமல் நிறைவோடு வளமோடும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம். தான தர்மம் செய்வதால் புண்ணியத்தை பெறலாம். வாழ்க வளமுடன். இந்த புத்தாண்டு உங்களுக்கு குரு பார்வை இருப்பதால் நற்பலன்களை வாரி வழங்கும் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம்.